குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்து கீர்த்தி திருவகவலில் தொடர்ந்து நாம் மணிவாசக பெருமானுடைய அருள் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிவபெருமானுக்குரிய 10 அங்கங்களில் 10ஆவதாக அமைந்துள்ள மலை இறைவனுக்குரிய மலை. 123வது தொடர். இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் மலை ஆகவும். சிவபெருமான் அருள் மலையாக இருக்கிறான். மலை மிக உயரமானது. மலை எவ்வளவு கண்ணுக்கு தெரிகிறதோ அதை விட 3 பங்கு ஆழத்துல இருக்கும் அதனுடைய வேர். அப்போ அது மிக பெரியது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற பகுதி மிகச்சிறிய பகுதி, கண்ணுக்கு தெரியாத பகுதி மிக பெரியதாக இருக்கும். அதுபோல இறைவனுடைய பெருமையை நாம் முன்னோர்கள் சொன்னதன் மூலமாகவும் நாம் ஊகித்து அறிந்து கொண்டதன் மூலமாகவும் நம்ம கண்ணால இந்த இயற்கையிலே அவனுடைய லீலைகளை பார்ப்பதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதை விட அவனுடைய பெருமையும் அவனுடைய அருளும் ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடியது. அவன் அருள் மலையாக இருக்கிறான். அவன் அருள் மலையாக இருக்கிறதுனாலதான் ஜீவர்களாகிய நமக்கு அந்த அருளை எவ்வளவு எடுத்து வழங்கினாலும் அது குறையாம இருக்கிறது. அது பூரணம் என்று சொல்வார்கள். அந்த கடவுள் தன்னிடம் இருக்கின்ற பூரணத்திலிருந்து எவ்வளவு எடுத்து வழங்கினாலும் அது குறையவே குறையாது. அருள் மலையாக சிவபெருமான் இருக்கிறான். அந்த அருள் மலை நமக்கு எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, அந்த அருள் மலையிலே ஆறு ஒன்று ஓடி வருகிறது. இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும். அந்த அருள் மலையிலே இன்பமானது ஆறாக ஓடி வருகிறது. அதுல ஆறு வருகிறது. அதுல இன்பம் இந்த உயிர்களுக்கு அந்த இன்பத்தை இறைவன் தருகிறான். அப்ப இந்த இன்பத்தை தருவதற்கு முன்பு அந்த உயிர்களிடம் என்ன இருக்கிறதுனா, உயிர்களிடம் அறியாமை இருக்கிறது. அதன் விளைவாக துன்பம் இருக்கிறது. இறைவனாகிய அந்த அருள் மலையிலிருந்து வருகின்ற இன்பம் அந்த அறியாமையை நீக்கி வைத்து உயிர்களுக்கு எல்லா வகையிலும் ஆனந்தத்தை தருகிறது, பேரானந்தத்தை தருகிறது. அப்ப பேரானந்தத்தை தரக்கூடிய மலையாக சிவபெருமான் இருக்கிறான். இருள் கடிதல்னா நீக்குதல், ஒழித்தல், இல்லாமல் செய்து விடுதல். ஜீவர்களிடம் இருக்கின்ற துன்பத்தை இல்லாமல் செய்து விடுகின்ற இன்ப ஊர்தியை தரக்கூடிய அருள் மலையாக சிவபெருமான் விளங்குகிறான். சிவபெருமானுக்கு 8 குணங்கள் இருக்கின்றன. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். 8 குணம் இருக்கு சிவபெருமானுக்கு. நமக்கு முக்குணங்களுடையவர்கள். நம்ம ஜீவர்களுக்கெல்லாம் 3 குணங்கள் இருக்கின்றன. இறைவனுக்கு 8 குணங்கள் இருக்கின்றன. உலகாயுத குணங்கள் நமக்கு தாமத குணம், தாமசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராசதம், சாத்விகம் அப்படிங்கிற 3 குணங்கள். தாமச குணம் இருந்ததுன்னா ஒரு மனிதர்கிட்டையும் இந்த 3 குணங்களும் எல்லார்ட்டையும் இருக்கும். ஒன்று ஏற்றத்தாழ்வாக இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்தது போல மனிதர்களை நாம் பிரிக்கலாம். தாமச குணம் என்பது சோம்பல், மயங்கி இருத்தல், அறிவிலே தெளிவில்லாமல் இருத்தல், எந்த விஷயமாக இருந்தாலும் ஒத்தி போடுதல், உடனடியாக செய்யாமல் எந்த காரியமாக இருந்தாலும் ஒத்தி போடுதல், தூக்கம், அசதி, மறதி, இவையெல்லாம் யாருகிட்ட இருக்கிறதோ அவர்களுக்கு தாமச குணம் இருக்கிறது என்று பொருள். ராஜத குணம், அந்த ராஜத குணமுடையவர்கள் கோபம், கவலை, அந்த செயல் பரபரப்பு இருக்கு அவங்கள்ட்ட. ராஜத குணமுடையவர்கள்ட்ட எல்லாத்துக்கும் கர்த்திருவம் என்று சொல்வார்கள். நான் எல்லாத்துக்கும் நான் தான் பெரியவன், நான் ஆள பிறந்தவன், இவன் எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு மற்றவர்களை நினைப்பார்கள். ரஜோகுணம் மிக்கவர்கள். சத்துவகுணம் மிக உயர்ந்த குணம். அன்பு, பொறுமை, விடாமுயற்சி, இதெல்லாம் யார்கிட்ட இருக்கிறதோ அதெல்லாம் சத்துவகுணம் அப்படின்னு சொல்றது. இந்த 3 குணங்களும் உயிர் குணங்கள். ஒவ்வொரு உயிரிடமும் ஒரு நேரம் ஒரு குணம் மேல இருக்கும், ஒரு குணம் குறைவா இருக்கும். சில சமயம் அன்பு, பொறுமையெல்லாம் அதிகமா இருக்கும் சில மனிதர்கள்ட்ட. சில சமயம் பாத்தீங்கன்னா கோபம், வெறுப்பு, இந்த குணங்கள்லாம் மேலோங்கி இருக்கும். ஒரு மனிதன்ல ஒரு நாள்ல இந்த 3 குணங்களும் மாறி மாறி அமைவது உண்டு. நமக்கு நம்ம முக்குண வயப்பட்டவர்கள். இறைவனுக்கு இந்த முக்குண வயப்படாதவன் இறைவன். அவனுக்கு 8 குணங்கள் இருக்கின்றன. அதனாலதான் நம்ம இறைவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவன் இறைவன் சொல்றோம், நம்ம மனிதர்கள் ஜீவர்கள் சொல்றோம். அந்த 8 குணங்கள்ல ஒரு குணம் அருள் உடைமை. உயிர்களுக்கு எல்லா வகையிலும் அவன் அருள் உடையவனாக இருக்கிறான். 8 குணங்கள்ல ஒரு குணம் அருளுடைமை. அந்த அருளுடைமைக்கு தன்னுடைய உடம்பிலே அவன் இறைவன் பாதி பங்கு கொடுத்திருக்கிறான். மீதி 7 குணத்துக்கும் ஒரு பகுதி அந்த அருளுடைமை என்ற ஒரு குணத்துக்கு தான் நம்ம அம்பாள அர்த்தநாரீஸ்வரன் சொல்றோம் இல்லையா. அப்போ இறைவன் அருளுடைமைக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறான். அந்த அருளுடைமை என்னுன்ற குணங்களினால், அந்த ஒரு குணத்தினாலே இந்த உலகத்தை எல்லாம் பரிபாலிக்கிறான். ஆகவே அவன் கருணை நிரம்பியவன். அந்த கருணையே தன்னுடைய மலையாக வைத்திருக்கிறான். நான் வசிக்கின்ற மலையாக வைத்திருக்கிறான். இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் மலையாகவும். இறைவனுக்கு 8 குணங்கள். தன்வயமுடைமை, அவன் தான் சுதந்திரத்துடையவன்.
அவனுக்கு மேல யாரும் கிடையாது. அவனை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துல யாருக்கும் கிடையாது. சுதந்திரம் உடையவன்னா அவன் ஒருத்தன் தான் சுதந்திரம் உடையவன். அவன்தான் ஆண்மகன், அவன்தான் புருஷோத்தமன். மற்ற நாமெல்லாம் புலன்களுக்கு வசப்பட்டவர்கள், உலகத்திற்கு வசப்பட்டவர்கள், அல்லது மற்றவர்களுக்கு வசப்பட்டவர்கள். நம்முடைய சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் அல்ல. நம்ம எல்லா வகையிலும் கட்டுப்பட்டவர்கள். நம்முடைய பசு அப்படின்னால பச்சு பிளஸ் ஊன்னு பிரிக்கணும். பாசத்தால் கட்டுப்பட்டவர்கள் பசு உயிர்கள். இறைவன் பாசத்தால் கட்டுப்படாதவன். அப்ப இறைவன் தன்வயமுடையவன். அவனுடைய மேனி தூய மேனி, தூய மேனி சுடர்விடு சோதி அப்படின்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. அவன் இயற்கை உணர்வுடையவன். யாரும் அவனுக்கு அறிவிக்க வேண்டியதில்லை. உயிருக்கு நமக்கெல்லாம் அறிவித்தால் தான் அறிவு வரும். ஆனால் இறைவனுக்கு யாரும் சுட்டி அறிவை அவனுக்கு உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தானாகவே முற்றறிவினனாக அவன் இருப்பான். முற்று உணர்வுடையவனாக இருப்பான். இயல்பாகவே அவன் பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பான். பேர் அருள் உடையவனாக இருப்பான். முடிவில்லாத பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் கடவுள். அவனுடைய ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது. அதோடு கூட வரம்பில்லாத இன்ப சொரூபனாக கடவுள் இருக்கிறான். அப்படி இன்ப சொரூபமாக இருக்கிறதுனால தான் நம்ம போய் அவனை அனுபவிக்கிறோம். நமக்கு இன்பம் வருகிறது. கடவுளை நம்ம அனுபவிக்க நமக்கு இன்பம் வருகிறது. இப்படி 8 குணங்கள் நிறைந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பேரானந்தமாகிய 6 தோன்றுகின்ற அருள்மலையாக சிவபெருமான் இருக்கிறான். இது அவனது 10வது அங்கமாக விளங்குகிறது. இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி, அருளிய பெருமை அருள் மலை ஆகவும். இதோடு அந்த 10 அங்கங்களும் நிறைவு பெறுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக இறைவனுடைய பெருமையை மீண்டும் பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். இதுவரையிலும் தசாங்கம் பார்த்தோம். எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளி. இந்த 2 வரி பாடல். இந்த பாடலுக்கு எவ்வளவு விரிவாக இதனுடைய கருத்தை நம்ம சிந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அளவுக்கு இதுல நிறைய விஷயங்களை தொகுத்து சுவாமிகள் சொல்கிறார்கள். எத்தகையோரையும் அவர்களது எவ்வகைப்பட்ட திறத்தினையும் அந்த தன்மைகளால் ஆண்டு கொண்டருள்பவன் சிவபெருமான். இந்த பிரபஞ்சத்துல யாராருக்கெல்லாம் என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அந்த திறமைகளை எல்லாம் தன்னுடைய தன்மையினால் அவைகளை எல்லாவற்றையும் ஆட்கொண்டு அருளி அதை விட மேலான சக்தி படைத்தவனாக கடவுள் இருக்கிறான். சிவபெருமான் விளங்குகின்றான். இந்த கருத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு 2 வரலாறுகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். புராணங்கள் எல்லாம் நம் நாட்டில் எழுந்திருக்கின்றன. கடவுளுடைய பெருமைகளையும் அவனுடைய விபூதி மகிமைகளையும் அவனுடைய அருளாற்றல்களையும் நமக்கு தெரிவிப்பதற்காக தான் புராணங்கள் இருக்கின்றன. புராணங்கள் அவைகள் பழங்கதைகள் பேசுவைகள் கற்பனை அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடாது. ஏன்னா அதுல மிக மிக உன்னதமான சில விஷயங்களை அவர்கள் அடிநாதமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு செய்தி இறைவனுடைய இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உதாரணமாக ஒரு 2 புராண செய்திகளை நம்ம பார்க்கலாம். தாருகாவனம் அப்படின்னு ஒரு வனம் இருந்தது. தேவதாரு மரங்கள் எல்லாம் நிறைந்த வனத்துக்கு தாருகாவனம்னு பேரு. அங்கு 40,000 ரிஷிகள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் 5 பேர்ல 40,000 பேர். 40,000 பேரும் இருந்த இடமாக இருந்ததுனால அது ஒரு மிகப்பெரிய வனம். பழங்காலத்துல வனங்களில் தான் மிகச்சிறந்த சிந்தனைகள் உருவான. அந்த சிந்தனைகள் தான் நம்ம வேதங்கள் என்றும் ஆகமங்கள் என்றும் சாஸ்திரங்கள் என்றும் நம்ம நாட்டில் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆரண்யங்கள் எல்லாம் அமைதி நிறைந்த இடங்கள். அங்க ஆரண்யங்களில் இயற்கை உணவுகள் கிடைக்கும். அந்த இயற்கை உணவுகளை உண்டுவிட்டு அவர்கள் அமைதி நிறைந்த பரபரப்பில்லாத அமைதி நிறைந்த அந்த குடிலிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் உயர்ந்த விஷயங்களை அவர்கள் சிந்தனை செய்தார்கள், தியானம் செய்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் திருமணமும் ரிஷிகளெல்லாம் அந்த காலத்து பழங்கால ரிஷிகளெல்லாம் திருமணம் செய்தும் இருந்திருக்கிறார்கள். ரிஷி பத்தினி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்படி இந்த தேவதாரு வனத்துல 40,000 ரிஷிகள் தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். இறைவனை பற்றிய உண்மைகளை பற்றி அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி பலகாலம் அவர்கள் இருந்து வழி வழியா அந்த தேவதாரு வனத்துல இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முனிவர்களுக்கு ஒரு சமயம் என்ன காரணத்தினாலோ இறைவனை விடுத்து யாகாதி காரியங்களிலே அதிகமான நாட்டம் ஏற்பட்டது. யாகம் செய்வதில். அப்படி இந்த யாகம் செய்வதில் ஏற்பட்ட நாட்டத்தோடு இறைவனே தேவையில்லை, யாகங்களினாலேயே நாம் பல விஷயங்களை உலகாயுத விஷயங்களை அறிந்து விடலாம். இந்த யாகத்தை செஞ்சா செல்வம் வரும், இந்த யாகத்தை செஞ்சா நாடு கிடைக்கும், இந்த யாகம் செஞ்சா பல்வேறு நிலபுலன்கள் கிடைக்கும் என்று யாகத்துக்குரிய பலன்களையே பற்றி அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து கடவுளை அவர்கள் மறந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். அவருடைய ரிஷி பத்தினிகளுக்கும் ஒரு எண்ணம் தோன்றியது, நம்ம போல கற்பில சிறந்தவர்கள் யாரும் இல்லை, நம்மை மிஞ்சிய அழகிகள் யாரும் இல்லை, நம்முடைய பண்பாட்டுக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று அவர்களும் நினைக்க ஆரம்பித்தார். நம்மள்ட்ட உயர்ந்த குணம் இருந்தாலும் கூட அந்த உயர்ந்த குணம் இருக்கிறது என்று கூட நாம் தற்பெருமை கொள்ளக்கூடாது. அதுதான் விதி, அதுதான் சாஸ்திரம். நான் உண்மையே பேசுறேன் அப்படின்னு நம்ம திமிரா இருக்கக்கூடாது.
நான் பொறுமையானவன் அப்படின்னு நம்ம பற்றிய ஒரு அகம்பாவம் கொள்ளக்கூடாது. ஆனால் நான் கற்பிலே சிறந்தவர்கள், பண்பாடு மிக்கவர்கள், எங்களைப் போல உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றியது. பரம்பொருள் அவருடைய சங்கல்பத்தில் தோன்றியது. இந்த 2 ரிஷி பத்தினிகளுக்கும் ரிஷிகளுக்கும் தவறான எண்ணம் உருவாகிவிட்டது. இதை திருத்த வேண்டும் என்று இறைவன் நினைத்தான். எப்பெரும் தன்மையும் எவ்வெவர் பரிசும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி. இவர்களை திருத்த வேண்டும் என்று அவன் சங்கல்பம் செய்தான் சிவபெருமான். அப்படி திருத்த வேண்டும் என்ற பொழுது அவன் பல்வேறு முறைகளை கையாளுகிறான். திருத்துவதற்கு பல்வேறு முறைகளை கையாளுகிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான முறைகளை அவன் கையாளுகிறான். இவர்களை திருத்துவதற்கு சற்று ஆழமாக ஒரு லீலை செய்தால்தான் இவர்களை திருத்த முடியும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது, சிவபெருமானுக்கு தோன்றியது. ஆகவே அவன் என்ன செய்தான்னா, ஒரு அழகிய இளைஞன் வடிவம் எடுத்துக்கொண்டான். மகாவிஷ்ணுவை அழகிய பெண் வடிவம் எடுத்துக்கொள்ளும்படியாக செய்தான். 2 பேரும் வராங்க. அந்த அழகிய இளைஞனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் பார்க்கவே ரொம்ப பார்த்தாலே மோகம் கொள்ளும்படியான ஒரு உடல் வாகோடு அவன் வருகிறான். குறைந்த ஆடைகளோடு வருகிறான். ஆடைகள் விலகியும் வருகிறான். அவன் அப்படியே அந்த ரிஷி பத்தினிகள் இருக்கின்ற தெருவழியாக வர்றான். வந்தவுடன் அந்த தெருவில் இருந்த அந்த ரிஷி பத்தினிகள் எல்லோரும் இவனுடைய அழகிலே மயங்கினார்கள். மயங்கி தன்னுடைய நிலை இழந்தார்கள். அலங்கோலமான முறையிலே அந்த வாலிபனை பின்தொடர்ந்து அவர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். அவனுடைய பார்வை நமக்கு கிடைக்காதா என்ற அளவுக்கு தங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி, தன்னுடைய பண்பாட்டை மீறி அவர்கள் நிலை குலைந்து, அந்த மாதிரி சந்தர்ப்பம் அதுக்கு முன்னாடி வரல. அவங்களுக்கு சந்தர்ப்பம் வந்த உடனே அவர்கள் அதெல்லாம் நிலை குலைந்து போய் பெருமான் முன்பு வர ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல மோகினி வடிவம் எடுத்த மகாவிஷ்ணு இந்த ரிஷிகள் யாக்கியம் செய்கின்ற வழியாக அவரும் வர ஆரம்பித்தார். வரும்பொழுது பல்வேறு விதமான லீலைகளோடு அவர் வந்தார். கடைக்கண் பார்வை வீசியும், உடலை நெளித்தும், அழகிய பாடல்களை பாடியும், இப்படி பல்வேறு வகைகளில் இந்த முனிவர்களினுடைய எண்ணங்கள் குலையும்படியாக அவர் லீலைகள் புரிந்து கொண்டே வந்தார். அந்த ரிஷிகளெல்லாம் தன்னுடைய நிலையை மறந்தார்கள். அவருடைய உடலிலே இருந்த ஆடைகள் எல்லாம் கூட நழுவி போயிற்று. அவர்கள் குடுமி வைத்திருந்தார்கள். குடுமி அவிழ்ந்தது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் அந்த பெண் பின்னாடியே அவங்க பாட்டுக்கு 40,000 பேர்ல எல்லாரும் பின்னாடியே வராங்க. இவர்கள் 2 பேரும் ஒரு பாதை வழியாக வந்து ஒன்று சேர்ந்தார்கள். அந்த இளைஞனும் அந்த யுவதியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த ஒன்று சேர்ந்த இடத்துல 2 ரிஷி பத்தினிகளும் வந்தார்கள். ரிஷிகளும் வந்து ஒன்றிணைந்தார்கள். அப்பொழுது சற்று அவர்களுக்கு தன்னுடைய நிலைமையை அவர்கள் சுதாரித்துக் கொண்டு, இது இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஏமாற்றி விட்டார்கள், இவர்கள் நம்மை வஞ்சகமாக நம்முடைய நிலையிலிருந்து தாழச் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து 40,000 பேர் சாபம் கொடுக்கிறாங்க. அப்பொழுது சிவபெருமான் தன்னுடைய உண்மையான வடிவத்தை காட்டினார். இந்த இடத்துல திருந்தட்டும், உங்களுடைய எண்ணத்தை நான் மாற்றுவதற்காக இந்த அகம்பாவம் யாகத்தினாலே, என்னுடைய முயற்சியினாலே எல்லாவற்றையும் நான் அடைந்து விடலாம், உலகாய இன்பங்கள் அடைந்தெல்லாம் சௌக்கியமா இருக்கலாம், கடவுளே தேவையில்லை என்று நினைக்கின்ற நினைப்பை அழிக்க வேண்டும் என்பது பரம்பொருடைய விருப்பம். அந்த இடத்தில் அவர்கள் தன் நிலைமையை அவர்கள் உணரவில்லை. மாறாக அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. ரிஷிகளுக்கெல்லாம் கோபம் வந்து விட்டது. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள், சாபங்களை விட்டு பார்த்தாங்க 2 பேர் மேலையும். இந்த சாபங்கள் எல்லாம் அவங்க மேல எந்த விதமான விளைவும் ஏற்படுத்தவில்லை. ஆகவே அவர்கள் கடுமையான யாகத்திலே விருப்பமுடையவர்களானதுனால கடுமையான யாகங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அதுக்கு வேற அபிச்சார ஹோமம் என்று சொல்வார்கள். அந்த அபிச்சார ஹோமம் செய்வதில் நல்ல வேப்பெண்ணெய், நெய்க்கு பதிலாக வேப்பெண்ணெய் தான் பயன்படுத்துவார்கள். அப்புறம் அதுல போடுகின்ற திரவியங்கள் எல்லாம் நம்ம யாகங்களில் பயன்படுத்தக்கூடிய நறுமணப் பொருட்கள் எல்லாம் போட மாட்டாங்க. நல்ல கசப்பாக உள்ள விறகுகளை எல்லாம் போட்டு பெரிய ஹோமம் வளர்த்தார்கள். அந்த ஹோமத்திலிருந்து ஒரு 10 விதமான பொருள்கள் தோன்றின. முதல்ல புலி வந்தது. சிவபெருமான் அந்த புலியை கிழித்து தன்னுடைய ஆடையாக மாற்றி கொண்டார். அந்த புலி வந்ததுன்னா அவர்கள் மந்திர ஜபத்தினால அந்த புலிக்கு ஏராளமான, சாதாரண புலி மாதிரி இல்லை, நிறைய ஆற்றலோடு இது வந்தது. அதுக்கு அடுத்தபடியாக அந்த யாகத்திலிருந்து ஒரு திரிசூலம் புறப்பட்டு வந்தது. அந்த திரிசூலம் புறப்பட்டு வந்ததுன்னா அதை தன்னுடைய ஆயுதமாக அவர் மாற்றிக்கொண்டார். ஜீவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மும்மலங்களையும் நீக்குவதற்குரிய ஆயுதமாகவே அவர் பயன்படுத்திக் கொண்டார். மூலமாகிய மும்மலம் இருக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அப்படி அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். கழுக்கடை அப்படின்னா சூலம். அந்த சூலத்தை அவன் கையிலே வைத்துக் கொண்டான். அடுத்த ஒரு யாகத்தில் இருந்து மான் ஒன்று தோன்றியது. அந்த மான்னா நீங்க சாதாரணமா நம்ம பார்க்கிற மான் இல்லை, மிகப்பெரிய ஆற்றலோடு, மிகப்பெரிய உருமலோடு, இந்த உலகமே கடந்து நடுங்கும்படியாக, பிரபஞ்சமே நடுங்கும்படியான ஆற்றலோடு அது வந்தது. அந்த 4 காலையும் பிடித்து தன்னையே அது பார்த்து கொண்டிருக்குமாறு அவர் செய்தார். அதற்கு அடுத்தபடியாக யாகத்திலிருந்து சர்ப்பங்கள் தோன்றின.
அந்த சர்ப்பங்களை எல்லாம் எடுத்து அவர் தனக்குத்தானே ஆபரணமாக அணிந்து கொண்டார். நாகாபரணர் என்று அதை நாம் சிறப்பாக சொல்லுகிறோம். பூதகணங்களை எல்லாம் அனுப்பினார்கள். அந்த யாகத்திலிருந்து பூதகணங்கள் எல்லாம் தோன்றின. அதையெல்லாம் தன்னுடைய பரிவாரங்களாக சிவபெருமான் மாற்றிக்கொண்டார். எப்பெரும் தன்மையும் எவ்வெவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளி. அதற்கு அடுத்தபடியாக மேலும் மேலும் அவர்கள் உக்கிரமான யாகத்தை செய்தார்கள். அந்த யாகத்திலிருந்து ஒரு பெரிய வெண்தலை ஒன்று தோன்றியது. அந்த வெண்தலை சிரித்த சிரிப்பு அட்டகாசமான சிரிப்பு. இந்த உலகமெல்லாம் பிரபஞ்சமெல்லாம் கலங்கும்படியாக, இங்க இருக்கின்ற கடலெல்லாம் நிலை குலையும்படியாக அது அட்டகாசம் செய்து கொண்டு வந்தது. சிவபெருமான் அதை எடுத்து தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக தாங்கள் கற்றிருந்த அத்தனை மந்திரங்களையும் ஒன்று சேர்த்து அதனுடைய விளைவாக ஒரு டமருகம் ஒன்று அந்த யாகத்திலிருந்து தோன்றியது. அந்த டமருகத்தை தன்னுடைய திருக்கரங்களிலே அவர் ஏந்து கொண்டார். இவ்வளவு செஞ்சும் கூட அவர்களுக்கு எல்லாவற்றையும் விஞ்சக்கூடிய பேராற்றல் படைத்தவன் கடவுள், கடவுள் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்ற உண்மை அவர்களுக்கு விளங்கவில்லை. அந்த அபிசார ஹோமத்தை மேலும் மேலும் செய்ய ஆரம்பித்தார்கள், மேலும் தீவிரமாக செய்தார்கள். ஏன்னா அவங்க பலகாலம் அந்த வேதங்களில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள். மந்திரங்களை மிக கடுமையாக உச்சரிக்க ஆரம்பித்தார்கள், தீவிரமாக உச்சரிக்க ஆரம்பித்தார்கள். அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உச்சரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த உத்வேகத்தினாலே அதிலிருந்து முயலகன் என்ற ஒரு ராட்சசன் தோன்றினான். அந்த முயலகனை எடுத்து தன்னுடைய திருவடிக்கு கீழே வச்சு அமுக்கி அவர் திருநடனம் செய்ய ஆரம்பித்தார். அந்த யாக அக்னியே அவர்கள் அனுப்பினார்கள். தேவர்களெல்லாம் இது பரம்பொருள் வந்திருக்கிறது, பரம்பொருளுக்கு மிஞ்சி எந்த ஆற்றலும் கிடையாது என்று தேவர்களெல்லாம் துதித்தார்கள். அப்பொழுதும் கூட அந்த முனிவர்கள் அடங்கவில்லை. அந்த யாக அக்னியை அவர் தன்னுடைய கரத்தில் ஏந்து கொண்டார். இவ்வளவும் முடிந்த பிறகு அவர்களால் ஒன்று செய்ய இயலாமல் தேவர்களெல்லாம் கூடி நின்று வாழ்த்துகிறார்கள், வணங்குகிறார்கள். தேவலகமே இறங்கி வந்துருச்சாம் பூலோகத்துக்கு, தாரகாவனத்துக்கு. அதற்கு பிறகு பல்வேறு சாபங்களை எல்லாம் இட்டார்கள். எல்லா சாபங்களும் அவர்கள் மேல பட்டு எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டன. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தன்னுடைய முயற்சி அனைத்தையும் பயன்படுத்திய பிறகு அவர்களுக்கு சற்று அறிவு தெளிவு ஏற்பட்டு அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். வந்திருப்பது பரம்பொருள், பேராற்றல் உடைத்தது. இந்த பேராற்றலுக்கு முன்னால் நம்முடைய ஆற்றல் எதுவும் செல்லுபடியாகாது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இறைவன் சொன்னார், அகந்தை உதவாது, நான் நல்ல குணம் உடையவன் என்ற அகந்தை கூட உதவாது. இறைவன் அடைவதற்கு அது கூட ஒரு தடை. ஆகவே அந்த தடையிலிருந்தும் நீங்கள் நீங்க வேண்டும். ஒரு முறை ஒரு வனத்தின் வழியாக ஒரு பணக்காரன் போயிட்டு இருந்தான். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது 3 திருடர்கள் வந்து வழிமறைத்தார்கள் அவனை. அந்த திருடர்கள் வழிமறைத்து அவனை கட்டி போட்டாங்க. அங்க இருந்த காட்டுக்கொடிகளால கட்டி போட்டுட்டு அவன்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்பொழுது ஒரு திருடன் சொன்னான், திருடன்லயே ஒருத்தன், இவனை வந்து நம்மளை அடையாளம் காட்டிடுவான் நாளைக்கு, அதனால இவனை கொலை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னான். இன்னொரு திருடன் சொன்னான், அவன்கிட்ட இருக்க பணம் பூரா எடுத்துக்கிட்டோம், நம்ம அங்கே அடையாளம் காட்ட போறான், நம்ம எங்கேயாவது போயிடலாம், அவன் ஒன்றும் நம்மளை அடையாளம் காட்டி அதனால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம், விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னா. இந்த 2 பேரும் சொன்னாங்க. 3 பேருமே அவனை கட்டி போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. 3ஆவதாக ஒரு திருடன் இருந்தான். அந்த 3ஆவதாக இருந்த திருடன் ஒருத்தன் கொலை பண்ணலான்னு சொன்னா, இல்ல உயிரோட விட்டுட்டு போயிடலான்னு 2வது சொன்னா, 3ஆவதா இருந்தவன் அவங்களோடய சேர்ந்து போனான். ஆனா போனவன் திரும்பி வந்தான், இந்த கட்டெல்லாம் ஊத்து விட்டான். பாவமா போயிடுச்சு, அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிட்டான். திருடனா இருந்தா கூட மனசு கஷ்டமா போயிட்டு அவங்க கொண்டாந்து அந்த காட்டினுடைய எல்லை வரையிலும் வந்து, நீ இந்த காட்டுக்குள்ள உனக்கு வழி தெரியாம போயிடும், அதனால தோ பார், அந்த பக்கமா பார், அங்க கிராமம் தெரியுது, அங்க போனீங்கன்னா நீ எங்கேயாவது உங்க சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை விட்டுட்டு வந்தான். அவன் கூப்பிட்டான். அவன் சொன்னான், நீ இவ்வளவு தூரம் நல்லவனா இருக்க, 3 பேர்ல என்ன கொலை பண்றவங்கலாம் வந்துட்டாங்க, நீ என்ன வந்து நல்ல வழியை காட்டின, அதனால நீ வந்து எங்க வீட்டுக்கு வா, உனக்கு சாப்பாடெல்லாம் போடுறேன், நீ எங்க வீட்டு பக்கம் வந்துரு, எங்க பக்கம் வந்துரு, நீ நல்லவனா இருக்க, என்னோட இருந்துரு அப்படின்னா. அவன் சொன்னா, நான் பல திருட்டு பண்ணியிருக்கேன், பல விதமான தவறுகள் செஞ்சிருக்கேன், நான் ஊருக்குள்ள வந்தேன்னா என்ன போலீஸார முடிச்சுட்டு கொண்டு போயிடுவான், அதனால உன்னோட நான் வர முடியாதுப்பான்னு அவனும் போயிட்டான். அந்த 3 திருடர்களோட போயிட்டான்னு வச்சு. பரமஹம்சர் சொல்லுகிறார், இந்த கொலை செய்யறேன்னு சொன்னான் பாருங்க, அவன் தாமச குண பக்தன், தாமச குணத்துக்கு எடுத்துக்காட்டானவன். அடுத்தவன் ரஜோகுணம் மிக்கவன், வேணா விட்டுருவோம் அப்படின்னு 2வது குணம். சத்துவகுணம் மிக்கவன், அவன் நல்லவன். ஆனாலும் இந்த 3 குணங்களுமே நம்மை கட்டி போடக்கூடியவை. அதனால இந்த 3 குணங்களிலிருந்தும் நாம் நீங்க வேண்டும். எனக்கு பொறுமை இருக்கிறது, நான் நிறைய நூல்களை எல்லாம் படிச்சிருக்கிறேன், நல்ல செயல்கள் எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் என்று கூட ஒரு மனிதனுக்கு அந்த அகங்காரமான எண்ணம் வரக்கூடாது. அப்படி வந்தால் கடவுள் அந்த எண்ணத்திலிருந்து நம்மை நீக்கி வைப்பதற்கு நமக்கு பல்வேறு வகையிலே அறிவுரை சொல்கிறார்கள். ஆசிரியர்கள் மூலமாக, சாஸ்திரங்கள் வாயிலாக எல்லாம் சொல்றாங்க.
அப்படி இல்லைன்னா அந்த எண்ணம் நம்மிடமிருந்து நீங்கினால்தான் நாம் சுத்தப்பட முடியும், நாம் இறைவனை சென்று அடைய முடியும். ஆகவே அந்த எண்ணத்தை போக்குவதற்காக கடவுள் இந்த லீலையை செய்தார். பேனா முனிவன் பெருவேள்வியெல்லாம் மானாமை செய்தான் மறுவும் இடமாம் என்று சுந்தரர் குறிப்பிடுகிறார். அப்படி எப்பெரும் தன்மையும் எவ்வெவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருள். இது தன்னை எதிர்த்து வந்து மோதி பலத்தையும் தன்னுடைய திறமையும் காட்டியவர்களுக்கு அவன் செய்த லீலை. அன்புடையவர்களை எப்படி ஆட்கொள்றான் என்று நாம் பார்க்கலாம். நம்முடைய சோழ நாட்டில் திருப்பெருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல வேளாண் மரபுல ஏயர்குடியில சோழ அரசருடைய சேனை தலைவராக ஒரு சிவபக்தர் இருந்தார். அவருக்கு ஏயர்கோன் கலிக்காமர் என்று பெயர். ஏயர்கோன் சேனை தலைவர் ஏயர்கோன் அப்படி இருந்தார். அவர் மிகச்சிறந்த சிவனடியார். திருப்புன்கூர்ல நம்ம நந்தனாருடைய வரலாறு திருப்புன்கூர் வருது இல்லையா, அங்க ஒரு சிறந்த தொண்டுகள், மலர் தொண்டு, திருவிளக்கு தொண்டு, கோயில் சுத்தம் செய்தல், சுவாமிக்கு வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அப்படி அவர் பிற சிறந்த அடியாராக இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு செய்தியை கேள்விப்பட்டார். சுந்தர பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கேள்விப்பட்டார். அந்த சுந்தரருடைய வாழ்க்கையில 2 திருமணம் நடைபெறுகிறது. உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா சந்தர்ப்பம் வரும்போது அந்த கதையை சொல்லலாம். அவர் 2 திருமணம் செய்து கொள்கிறார். பறவையார் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அப்புறம் சங்கிலியார், திருவொற்றியூர்ல சங்கிலியார் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு மீண்டும் திருவாரூருக்கு வருகிறார். அந்த பறவையாருக்கு தெரியாது முதல் திருமணம் செய்தது. அதனால அந்த அம்மையார் இதை கேள்விப்பட்டு சுந்தரர் மேல் மிகவும் வெறுப்பு கொள்கிறார்கள். அவரோடு ஊடல் கொண்டு அவரோடு பேசாமல் இருந்து விடுகிறார்கள். எங்க வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்லாம் அந்த பறவையார் சொல்லி விடுகிறார். அப்பொழுது சிவபெருமான் தன்னுடைய பக்தனை அந்த மணவாழ்வில் ஏற்பட்ட முறிவை தீர்ப்பதற்காக திருவாரூர் வீதிகளிலே 2 முறை ஒரு இரவிலே நடந்து செல்கிறார். போய் அந்த பறவையாரை சமாதானம் செய்வதற்காக. அப்படி சமாதானம் செய்வதற்காக இறைவனை இவர் பயன்படுத்தியதனால் இந்த ஏர்கோன் கலிக்காமனாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சாமியை எப்படி நீ இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்? மனைவியை சமாதானம் படுத்துவதற்கு இறைவனையே நீ பயன்படுத்துகிறிய, ஒரு தூதுவனாக அனுப்பியிருக்கிறிய, உன்னை நான் கண்ணாலேயே பார்க்க மாட்டேன், உன்னை பார்த்தா நான் என்ன ஆவேன்னு தெரியல, ஒருவேளை நான் ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபம் வந்துருச்சு அவருக்கு. ஆகவே சிவபெருமான் என்ன நினைத்தான், இந்த அடியார்களுக்கு இடையிலே ஏற்பட்ட இந்த பிணக்கை தீர்க்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். எப்பெரும் தன்மையும் எவ்வெவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருள். ஆகவே இந்த அடியார்களுடைய வாழ்க்கையில அவன் குறுக்கிடுகிறான், அடியார்களுடைய வாழ்க்கையிலே நுழைகிறான். அந்த அடியார்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பிணக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். இந்த கோபத்தை பற்றி சுந்தர பெருமான் தெரிஞ்சுக்கிறார். ஏர்கோன் கலிக்காமனார் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காரு, பறவையார் வீட்டுக்கு நம்ம சிவபெருமான் அனுப்பணுங்கிறதுனால இவர் ரொம்ப வருத்தமா இருக்காரு, இந்த வருத்தத்தில் இருந்து நாம் நீங்க வேண்டும், அவரும் சிவனடியார், ஆகவே 2 பேரும் சமாதானம் ஆகணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அப்படி நினைத்தவர் எந்த நினைப்பு வந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறது கடவுள் தானே. அதனால அங்க இருக்கிற திருவாரூர் பெருமான் தியாகராஜ பெருமான்கிட்டயே போய் வேண்டிக்கிட்டார், எப்படியாவது எங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பகையை நீக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு. இறைவன் ஒரு லீலை செய்து நம்ம எப்படி 2 பேரையும் நம்ம கூட்டி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துச்சு. ஆகவே ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினார், ஒரு வயிற்று வலியை ஏற்படுத்தினார். சூளை நோய், அந்த திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் ஏற்படுத்தினார் இல்லையா, அது போல ஏற்படுத்தினார். வலி தாங்க முடியவில்லை. இவரும் சாமிகிட்டே போனார், எப்படியாவது இந்த சூளை நோயை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட போய் வேண்டிக்கிட்டார். சுவாமியே தரிசனம் கொடுத்தாராம் அவருக்கு, அடியாருக்கு தரிசனம் கொடுத்து சொன்னாரு, நீ இந்த வயிற்று வலி உனக்கு போகணும்னா என்னால கூட முடியாது, மிகச்சிறந்த அடியார் சுந்தரர், அவர் அவர் கையால் அப்படி உன்னை பார்த்து ஒரு தடவுனார்னா உடனே உனக்கு வயிற்று வலி நீங்கிடும், அவரை வர சொல்லவா அப்படின்னு கேட்டார். தவறு, நீ வேணா அவனுக்கு அடிமையா தெருவில் நடந்து போய் தூது போலாம், எல்லா வேலையும் பார்க்கலாம், ஆனா அவனை நான் பார்க்க மாட்டேன். ஒருவேளை அவர் என்னை பார்க்க வந்தார்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அதை விட இந்த வயிற்று வலியால துடிச்சு நான் செத்தனாலும் பரவாயில்ல என்று அவர் சொல்லி உறுதியாக நின்று விட்டார். சாமியும் போயிட்டார், தரிசனத்திலிருந்து மறைஞ்சு போயிட்டார். உடனே சுவாமி நேரா சுந்தரருடைய கனவில் சென்று அவர்கிட்ட போய் சொன்னாரு, அவனுக்கு வயிற்று வலி வந்திருக்குது, நீ போனாதான் அந்த வயிற்று வலி தீரும், ஆகவே நீ போய் அந்த வயிற்று வலி தீர்த்து வை. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லி ஏர்கோன் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவன் வந்தாக்கா நான் என்ன செய்வேன்னு தெரியாது, ஒருவேளை அவன் வர்றதை விட எனக்கு வயிற்று வலி இருக்கிறதே தேவலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா. ஆனால் அப்படியே விடாமல் சுவாமி என்ன பண்ணார், சுந்தரர்கிட்ட போய் அந்த விஷயத்தை சொன்னார். சொன்ன உடனே ஆகா, நம்முடைய அடியார் அடியார் பெருமக்கள் ஒருத்தர் துன்பப்படுறது எப்படி, நம்ம போனாலும் தீரும்னா நம்ம போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு வர ஆரம்பிச்சார்.
நேரா ஒரு ஆள்கிட்ட நான் பார்க்க வர்றேன் அப்படின்னு ஏர்கோன் கலிக்காம நாயனார் வீட்டுக்கு சொல்லி அனுப்பினார். அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஏர்கோனுக்கு ரொம்ப கோபம் தாங்க முடியாம போயிடுச்சு. ஆகவே இறைவனை தனது பணியாளாக செய்தவனை பார்ப்பதை விட நாம் செத்து போறது நல்லது அப்படின்ட்டு ஒரு உடைவாளை எடுத்து வயிற்றுக்குள்ள சொருகிட்டு செத்து போயிட்டார். குடல் பூரா வெளியில வந்துருச்சு, இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி உடனே அவர்களும் உயிரை விடுவதற்கு எத்தனித்தார்கள். அந்த சமயம் பார்த்து வீட்டை நெருங்கி வரார் சுந்தரர் என்ற செய்தி வந்தது. உடனே அவர் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா அப்படியே அந்த வயிற்றோட குடலோட சுத்தி ரத்தம் வடிவதோட சுத்தி நிறைய துணியெல்லாம் போட்டு சுத்தி நிறைய கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு கதவு பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு அடியார்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு நான் உபசரிக்க வேண்டும் என்ற பண்பு, அது முடிஞ்சவொடனே பார்த்துக்கலாம், செத்து போயிட்டார் இன்னும் என்ன பண்றது என்று அவர்கள் உபசரிப்பதற்கு ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் வீட்டுல வேலைக்காரர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அவர்கிட்ட. சுந்தரர் வந்தார். வந்தவுடனே அவருக்கு பாத பூஜை பண்ணாங்க, உட்கார வச்சாங்க, உபச்சாரம் பண்ணாங்க. ஏர்கோன் கலிக்காம நாயனரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார் சுந்தரர். உடனே அவர் வேலையா இருக்கார், உள்ள ரொம்ப அவசரமான வேலையா இருக்கார், இப்ப வர முடியாது அவரால. அவருக்கு மனசுல ஏதோ ஒரு மாதிரி தோன்றிச்சு, சுந்தரருடைய மனதில் தோன்றியது. எப்படியாவது அவரை பார்த்தான் தீரணும், நான் பார்க்கணும், அவரை உடனே பார்த்து தான் ஆகணும். நீங்க எந்த விதமான இதுவும் சொல்ல, தூங்கினாலும் தூங்குறவர் போய் நான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போறேன் என்று சொன்னார். உடனே அந்த அம்மையாருக்கு மறுக்க மனதில்லை, கொண்டு போய் காமிச்சாங்க. பார்த்த உடனே அவருக்கு மனது ரொம்ப தாங்க முடியவில்லை. நம்மால ஒரு அடியார் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மனம் ரொம்ப வருந்தி அந்த கத்தி எடுத்தே தன்னுடைய வயிற்றை குத்தி கொள்வது. அந்த கத்தி எடுக்கிறாரு. எடுத்த உடனேயே இறைவன் அருளால் அந்த ஏர்காம் கலிக்காம நாயனார் உயிர் பெற்று எழுந்தார். உயிர் பெற்று எழுந்து அந்த வந்தொண்டர்களுடைய கையில் இருந்த கத்தியை அவர் பிடித்து கொண்டு, நான் பெரிய தவறு செய்து விட்டேன், உங்களை பகையா நினைச்சது தவறு அப்படின்னு சொல்லி கத்தியை இறுக்கி பிடிச்சு அவர் தற்கொலை செய்து கொள்ளாமல் அவர் காப்பாற்றிய உடனே சுந்தர பெருமான் என்ன செய்யறாருன்னா, அவர் இறைவனுக்கு அணுக்க தொண்டர். கைலாயத்துல சிவபெருமான் இப்படி திரும்பி பார்த்தா நிப்பாராம் சுந்தரர். அவர் கையில தான் வெள்ளி அந்த கலசம் இருக்குமா, அதுல தான் திருநீர் இருக்குமா, அதை எடுத்து மற்றவர்களுக்கு சிவபெருமானே கொடுப்பாராம். அப்படி உயர்ந்தவர் அவர். அந்த ஏர்கோனுடைய காலிலே விழுந்து முதல்ல வணங்கினார். அவர் வணங்கினார். அதுக்கு பிறகு ஏர்கோன் கலிக்காமனார் அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கினார். 2 பேருக்கும் உள்ள பகைமையை இறைவன் தீர்த்து வைத்தான். அதாவது தன்னை எதிர்த்து ரொம்ப எதிர்ப்பாக தன்னுடைய ஆற்றல்களை எல்லாம் முழுமையாக செலவு செய்தவர்களிடமும் அவர்களை எல்லாம் அவன் ஆட்கொண்டு அருளினான். தன்னோட அன்போடு இருக்கின்றவர்களையும் கூட அவர்களையும் தன்னுடைய சக்தியினால ஆட்கொண்டு அருளினான். அதற்கு பிறகு 2 பேரும் நண்பர்களாக மாறினார்கள். பிறகு பல இடங்களில் திருப்புன்கூர் சுந்தரரே திருப்புன்கூர் போறார். அங்கிருந்து சில தொண்டுகள் எல்லாம் செய்கிறார்கள். அதுக்கு பிறகு கலிக்காம சுந்தரருடைய வந்திருக்கிறார். திருவாரூரிலே சென்று திருவாரூர் திருக்கோயிலிலே பூங்கோயிலே சென்று பல்வேறு விதமான திருப்பணிகளை எல்லாம் செய்து பலகாலம் அவர்கள் தொண்டு செய்து கடைசியில சிவபெருமானோடு அவர்கள் ஐக்கியமானார்கள். அந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார். இப்படி இறைவன் தன்னுடைய ஆற்றலை மூலமாக யாருடைய திறமையையும் தன் வசப்படுத்தி கொண்டு எல்லாவற்றுக்கும் விஞ்சி நின்று அருள் புரிகிறான். அன்பர்களுக்கும் அன்பர்களாக இருக்கிறான். அல்லது தன்னை எதிர்த்தவர்களையும் கூட தன்னுடைய ஆற்றலினாலே அவர்களையும் கூட அவன் ஆட்கொள்கிறான். எப்பெரும் தன்மையும் எவ்வெவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நலம்மலி தில்லையுள் கோலம் ஆர்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கு ஒழித்து அருளி. நாயினேனை, நாய் போன்ற எண்ணெய், அந்த இதுக்கு நிறைய விளக்கம் நம்ம சொல்லி இருக்கிறோம். நாயினேனை நலம்மலி தில்லையுள், தில்லை இப்பொழுது சிதம்பரம் என்று பெயர் வழங்கப்படுகிறது இல்லையா? நம்முடைய அருளாளர்கள் காலத்தில் அதுக்கு சிதம்பரம் என்று பெயர் கிடையாது. தில்லை ஸ்தானம், தில்லை வனம். தில்லைங்கிற ஒரு மரம் நிறைய அங்க இருந்தனால அது தில்லை வனம். அதனால தில்லை என்றுதான் பேர். தில்லையுள் நலம்மலி தில்லையுள், மலிதல்னாக்க மிகுதியாதல்னு அர்த்தம். நலம் நன்மை மிகுந்திருக்கின்ற தில்லை. என்ன நன்மை? நன்மை அங்க என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஜீவர்களை எல்லாம், இந்த ஜீவர்களுக்கு இந்த உலகத்தை இறைவன் 5 தொழில் செய்து பஞ்சகிருத்தியங்களை செய்து இந்த பிரபஞ்சத்தை அவன் காப்பாற்றி கொண்டு இருக்கிறான். பஞ்சகிருத்தியம் நடக்கின்ற இடம் அந்த தில்லை. அங்கிருந்துதான் நமக்கு உடல்களை அவன் இறைவன் தருகிறான். தன்னுடைய டமர்கத்தின் மூலமாக இந்த உலகத்தை அவன் தோற்றுவிக்கிறான். அபயகரத்தின் மூலமாக உலகத்தை காப்பாற்றுகிறான். தன்னுடைய கையிலே இருக்கின்ற அக்னியின் மூலமாக இந்த உலகத்தை தனக்குள்ளே ஒடுக்குகிறான். கால ஊன்றி இருக்கின்ற பாதத்தின் மூலமாக தன்னை மறைத்து உலகத்தை காட்டுகிறான். எப்பொழுது உயிர்கள் தெளிவடைந்த புத்தியுடையவர்களாக இருக்கிறார்களோ அப்போது தூக்கிய திருவடியின் மூலமாக அருளை அவன் வழங்குகிறான். ஆக அந்த பஞ்ச கிருத்தியங்களையும் செய்யக்கூடிய இடம் தில்லை அம்பலம்.
ஆகவே அது உயிர்களுக்கு நலத்தை செய்கின்ற இடம். ஒவ்வொரு நலம் ஒருவருத்த செய்யலாம், ஒரு நன்மையை ஒருவருக்கு செய்யலாம். பசியா இருந்து ஒருவேளை உணவை நாம் தரலாம், ஆனா அடுத்த வேளை பசி வந்துடும். ஒருவருக்கு உடை இல்லைன்னா ஒரு வஸ்திர தானம் பண்ணலாம், ஆனால் வஸ்திரம் கிழிஞ்சு போச்சுன்னா இன்னொரு வஸ்திரம் தேவைப்படும். ஒரு வீட்டை தரலாம், அந்த வீட்டில் ரிப்பேர் வந்ததுனால வீடு அழிஞ்சு போச்சுனால இன்னொரு வீடு அவர்களுக்கு தேவைப்படும். எதை செய்தாலும் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா பொருள்களும் மாற்றத்துக்கு உட்பட்டது இல்லையா? ஆனா இந்த உயிருக்கு நலம் தருகின்ற, உயிருக்கு சாஸ்வதமான துன்பமில்லாத வாழ்க்கையை தருகின்றவன் சிவபெருமான். அப்படி அந்த சாஸ்வதமான ஆனந்தத்தை தருவதனால அது நலம் அளித்தில்லை. சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. ஒருவன் சேர்க்கின்ற செல்வங்களில் மிக சிறந்த செல்வம் என்னன்னு சொல்றாங்க பெரியவங்க. தில்லையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வாழ்த்துதல், வணங்குதல், அவனுடைய திருவடி போற்றுதல் தான் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த செல்வம். அதுதான் உயிருக்கு மேலான நன்மையை தரும். அப்படிப்பட்ட செல்வத்தை வழங்குகின்ற இடம் நலம்மலி தில்லையுள். நாயினேனே நலம்மலி தில்லையில், உயிர்களுக்கெல்லாம் நன்மையை செய்கின்ற தில்லைக்கு, தில்லையிலே கோலம் ஆர்தரு பொதுவினில். கோலம் ஆர்தரு, கோலம்னா அழகு நிறைந்த, பொது அப்படின்னா சிற்றம்பலம். இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற அந்த மேடைக்கு திருச்சிற்றம்பலம், சிற்றம்பல மேடைன்னு பேர். பொதுவினில் வருக என சிவபெருமான் தனக்கு என்ன உத்தரவு தந்தான் என்பதை இதை சொல்லுகிறார். நாயினேனை நலம்மலி தில்லையுள், நன்மைகளுக்கெல்லாம் உயர்ந்த நன்மையாகிய சாஸ்வதமான ஆனந்தத்தை தருவதற்காக என்னை தில்லை சிற்றம்பலத்துக்கு வருமாறு இறைவன் பணித்தான். இதுல அகச்சான்று, தன்னுடைய வாழ்க்கையில இறைவன் தனக்கு என்ன ஆணையிட்டான் என்பதை சொல்லுகிறார். கோலம் ஆறுதரு பொதுவினில் வருக. கோலம்னா அழகு, கோலம் அழகு நிறைந்த, கோலம் ஆறுதல்னா நிறைந்த, அழகு நிறைந்த பொது திருச்சிற்றம்பலத்துக்கு வருக என நீ வா என்று சொல்லி, ஏல என்னை இங்கு ஒழித்தருளி. நீ திருச்சிற்றம்பலத்துக்கு வா என்று சொல்லிவிட்டு, ஏலன்னா பொருத்தமான ஒரு காரணத்திற்காக என்னை இந்த உலகத்திலே இருக்குமாறு செய்த விட்டு, இறைவன் இங்கு ஒழித்து அருளி, என்னை விட்டு ஒழித்துனா விட்டு அவன் இறைவன் தன்னுடைய அடியார்களோடு சென்று விட்டான். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை எங்க பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். திருப்பெருந்துறையில இந்த இறைவன் குருநாதனாக ஆட்கொண்ட பிறகு, மதுரையில் நடந்த லீலைகளுக்கும் பிறகு, அந்த அரசன் இறைவனை பெரும்பால் அடித்த பிறகு, அந்த வரலாறு நம்ம சொல்லி இருக்கிறோம் இல்லையா? அந்த இதெல்லாம் முடிந்த பிறகு ஒரு கர்ண பரம்பரையாக ஒரு செய்தி, ஒரு வரலாறு சொல்கிறார்கள். மீண்டும் தன்னுடைய குருநாதனை நாடி மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு சென்றார். அங்கு அடியார் பெருமக்களோடு சிவபெருமான் குருந்த மரத்தின் கடியில இருந்தார். மணிவாசகர் சென்ற உடனே, நான் திருக்கையிலிருந்து புறப்பட்டு வந்த காரியம் நிறைவேற்றி விட்டது. அதாவது திருவாசகத்தை இந்த உலகத்திற்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நான் இறங்கி குருநாதனாக வந்தேன். அந்த காரியம் முடிந்தது என்பதை அவர் மனதிலே வச்சு வெளியில சொல்லல. ஆகவே நான் வந்த காரியம் நிறைவேற்றி விட்டது, நான் திருக்கையிலைக்கு எழுந்துள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் இங்கிருந்து தவம் செய்து கொண்டிருங்கள். இந்த பக்கத்தில் ஒரு குளம் இருக்கிறது, இதுல ஒரு பெரிய தீ தோன்றும். அந்த தீ தோன்றும் பொழுது நீங்கள் அதில் மறைந்து நீங்க கைலாயத்துக்கு வந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு, சிவபெருமான் குருநாதன் வடிவம் எடுத்து கொண்டு வந்தவர் நடந்து சென்றார். அங்கிருந்த எல்லா முனிவர்களும் அவர் சொன்னதை கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்தாங்க. மணிவாசகர் மட்டும் பின்னாடியே போனார். ஒரு குருந்த மரத்தின் அடியின் கீழே மணிவாசகரை நிறுத்தி வைத்து, உன்னால் ஆக வேண்டிய காரியம் இருக்கிறது, நீ எல்லாரோடையும் சேர்ந்து அந்த எரியில புகுந்து சிவசாயுச்சியம் அடைய வேண்டாம், என்னை அடைய வேண்டாம், நீ மீண்டும் தில்லைக்கு எழுந்தருள வேண்டும், தில்லைக்கு வர வேண்டும். வரும்பொழுது உத்தரகோசமங்கை, திருக்கழுக்குன்றம் ஆகிய இடங்களில் நீ என்னை குருநாதனாக மறுபடியும் பார்த்துவிட்டு திரும்பவும் நீ தில்லைக்கு வந்து சேர வேண்டும் என்று அவர் பணித்து விட்டு சென்றார். அதான் சொல்றாரு இங்க, நாயினேனை நலம்மலி தில்லையில் கோலம் ஆர்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கொழித்தருளி. ஏல அப்படின்னா ஒரு முக்கியமான வார்த்தை. ஒரு முக்கியமான காரணத்திற்காக, பொருத்தமான காரணத்திற்காக ஏல என்னை இங்கு ஒழித்தருளி. இங்கு விட்டு ஒழிதல்னா விட்டு இறைவன் சென்று விட்டான். அந்த விட்டு சென்றது மணிவாசகருக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது, ஏராளமான வருத்தத்தை தந்தது. குருநாதனுடைய பிரிவு ஒரு நல்ல மாணவனுக்கு பெரிய வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தி. தன்னை அருள் துறையிலே மிக உன்னதமான ஒரு நிலைக்கு எடுத்து சென்று சாஸ்வதமான பேரானந்தத்தை வழங்கிய அந்த குருநாதன் அவரை விட்டு பிரிஞ்சு போறதுங்கிறது அவருக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப துன்பத்தை விளைவித்தது.
இருந்தாலும் கூட அது அருள் என்று சொல்கிறார். ஏன் அருள்னு சொல்றாருன்னா, இறைவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. மணிவாசக பெருமான் மூலமாக இந்த திருவாசகத்தை இந்த உலகத்திற்கு தர வேண்டும். அந்த செய்தி இவருக்கு மனதில் பட்டது. மணிவாசகர் உணர்ந்தார். அதை உணர்ந்ததுனால, என்னால் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று என்னை நீ இங்கு விட்டு சென்றிருக்கிறாய், அதுவும் உன்னுடைய அருள் என்றே நினைத்தார். ஏல என்னை இங்கு ஒழித்து என்னை விட்டு அருள் செய்தாய், விட்டு நீ சென்றாய், அதுவும் உன்னுடைய திருவருள். இந்த தில்லை என்பது சைவர்களுக்கெல்லாம் கோயில். திரு சேர்க்காம வெறும் கோயில்னு சொன்னாலே சைவர்களுக்கெல்லாம் சிதம்பரம் தான், தில்லை தான். அதே மாதிரி வைஷ்ணவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் திருவரங்கம். இந்த தில்லை இதயஸ்தானம் என்று சொல்கிறார்கள். உடம்புல இதயஸ்தானம் எவ்வளவு முக்கியமான பகுதி, அதுபோல மூலாதாரம் திருவாரூர், திருவானைக்கா சுவாதிஷ்டானம். மூலாதாரம் இந்த கொப்புள் இருக்கும், அது மணிபூரகம்னு பேரு. இடையில உள்ள பகுதிக்கு சுவாதிஷ்டானம். 6 ஆதாரங்கள் உடம்புல இருக்கு. அந்த 6 ஆதாரங்களாக 6 க்ஷேத்திரங்கள் விளங்குகின்றன. திருவாரூர் மூலாதாரம், திருவானைக்கா சுவாதிஷ்டானம். அதாவது நம்ம மூலாதாரம் அடியில் இருக்கிற இடத்துக்கும் கொப்புளுக்கும் இடையில இருக்கிற பகுதி சுவாதிஷ்டானம், அது திருவானைக்காவல். திருவண்ணாமலை மணிபூரகம், அது கொப்புள் இருக்கிற பகுதி. தில்லை அநாதகம் என்று சொல்லக்கூடிய ஹிருதயஸ்தானம். திருக்காலத்தி விசுத்தி கண்டம். காசி ஆக்ஞை இந்த இடத்துல. ஆகவே இந்த 6 க்ஷேத்திரங்களும் 6 ஆதாரத்தலங்களாக விளங்குகின்றன. நம்ம சாதாரணமே சொல்லுவோம், பஞ்சபூத தலங்கள்னு சொல்றோம் இல்லையா. பஞ்சபூத தலங்கள் மண்ணுக்கு திருவாரூர், திருவானைக்கா நீர், நெருப்புக்கு திருவண்ணாமலை, திருக்காலத்தி அது காற்று வாயுத்தலம், தில்லை ஆகாயத்தலம். இந்த 5ம் அந்த காசி இதோட சேர்த்தோமானால் நம்ம உடம்புல இருக்கிற ஆதாரத்தலங்களாக இவைகள் விளங்குகின்றன. அதுல அந்த 6 ஆதாரத்தலங்கள்ல மையமா இருக்கக்கூடியது தில்லை. நம்ம அதுல இடைகளை பெண்களைன்னு சொல்றாங்க இல்லையா. வலது பக்கம் ஓடுகின்ற மூச்சு, இடது பக்கம் ஓடுகின்ற மூச்சு, நடுவுல சூட்சும்னா நாடின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கே ஹிருதயஸ்தானமாக இருப்பது தில்லையாம். அதனாலதான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து சிவபெருமான் நடனமாடுகிறார், பஞ்சகிருத்தியங்களை அங்கிருந்து செய்கிறார். இப்போ திருக்கயிலாயம் இருக்கிறது. அங்க திருக்கயிலாயத்துல இறைவன் என்ன காரியம் செய்யறான்னா, இந்த உயிர்கள் பக்குவமடைந்த உயிர்களை எல்லாம் தன்னோடு சாயுச்சியமடைய செய்து தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான் திருவடியில. அந்த இடம் முக்தி ஸ்தலம், அந்த திருக்கயிலை என்பது. ஆனால் இந்த தில்லையானது இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற தலம், பஞ்சகிருத்தியங்கள் செய்கின்ற இடம். அதனால இதை நலம்மலி தில்லையுள் என்று பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். ஆகவே அந்த தில்லைக்கு வா என்று அவர் சொன்னது அகச்சான்று. இது தில்லைக்கு வான்னு சொல்றார். அது போலவே தில்லைக்கு மணிவாசக பெருமான் செல்கின்றார். 51 பதிகங்கள்ல கிட்டத்தட்ட 25 பதிகங்கள் தில்லையில தான் பாடுகிறார். இந்த பதிகம் உள்பட எல்லா பதிகங்களையுமே தில்லையில் இருந்தான் பாடுகிறார். ஆகவே அப்படி சொல்லிவிட்டு சென்ற உடனே மற்ற அடியார்கள் எல்லாம் இந்த பிரிவாற்றாமையினால் பல்வேறு செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த குருநாதனுடைய பிரிவை அவர்களால் தாங்கவே முடியவில்லை. அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற உடன் கலந்தருளியும். அன்று தன்னோடு கூடுவதற்காக வந்த அருள் பெற்ற அடியவர்கள் தன்னோடு பொருந்தும்படியாக அவர்களோடு தானும் கலைந்து மறந்தருளியும். சில அடியவர்களால தாங்க முடியவில்லை. அவர்கள் உணர்ச்சி பெருக்கினால் அந்த 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியை தாங்க முடியாமல் தன்னை மறந்து ஓடி போய் சில பேர் அந்த இறைவனுடைய கலந்து போய்விட்டார்களாம். அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற அந்த இறைவனுடைய திருமேனியிலே போய் ஒன்றி போய்விட்டார்கள். ஒன்ற உடன் கலந்தருளியும். இது எப்படி நிகழும் என்பதை நம்மால இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா உலகாயுத வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள், ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கின்றவர்களுக்கு தெரியும். அதாவது இந்த உடல் பஞ்சபூதங்களினால் ஆகியது இல்லையா. பஞ்சபூதங்களை நாம மரணம் அடைந்த உடனே பஞ்சபூதங்களாக நாம் பிரித்து தருகிறோம் பல்வேறு வகையில. இப்போ கொண்டு போய் நம்ம எரியூட்டுகிறோம். எரியூட்டும் பொழுதும் பஞ்சபூதங்களாக பிரிந்து போய்விடுகின்றன. உடம்புல 5 பூதங்களுடைய சக்திகள் இருக்கின்றன, 5 பூதங்களாக பிரிந்து விடுகின்றன. மண்ணில் போட்டு நம்ம புதைத்த பிறகும் அவைகள் பஞ்சபூதங்களாக கொஞ்சம் மெதுவா அந்த நடைமுறை நடக்கிறது. சில ஜலசமாதியில் வீழும் பொழுதும் பஞ்சபூதங்களாக பிரிந்து போய் விடுகின்றன. ஆனால் முனிவர்கள், மிக உயர்ந்த யோகிகள், சித்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தான் நினைத்த பொழுது இந்த பஞ்சபூதங்களையும் பஞ்சபூதங்களோடு சேர்த்து விட்டு உயிரை இறைவனோடு கலந்து விடுகிறார்கள். அதுதான் இப்ப வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப திருஞான சம்பந்தர் மறைந்து போனார், திருநாவுக்கரசர் மறைந்து போனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐராவதம் என்ற யானையின் மீது எல்லாரும் பார்க்கும்படியாகவே மறைந்து போய்விட்டார்.
கைலைக்கு எழுந்து வருளினார். மணிவாசக பெருமான் சிவபெருமானோடு போய் ஐக்கியமானார். இதை நம்மளால இது எப்படி முடியும்? அது பொய்யா இருக்கலாம், கற்பனையா இருக்கலாம் அப்படி சொல்றோம் இல்லையா? உணர்ச்சியினுடைய மிகுதியின் காரணமாக, மெய்ப்பாட்டின் காரணமாக, அந்த விரகதாபம்னு சொல்றாங்க இல்லையா, இறைவனை பிரிந்திருக்கின்ற அந்த உணர்வு மேலோடிய பிறகு உடம்பே தகிக்க ஆரம்பித்து உடம்பே புகையாக மாறுகிறது. நாரத பக்தி சூத்திரம் என்று ஒரு உயர்ந்த நூல் இருக்கிறது. அதுல சொல்றாங்க, பக்தர்களுடைய இறைவனோடு கலக்கும் பொழுது பல்வேறு விதங்களில் அவர்கள் தன்னுடைய முறையை அந்த இறைவனோடு கலந்து போய்விடுவார்கள். அப்பொழுது இந்த பூத பௌதிகமாக இருக்கின்ற உடல் பல்வேறு வகைகளில் மறைந்து போகும், புகையாக மாறி போய்விடும், ஒளியாக போய்விடும், ஜோதி சுரூபமாக இருக்கும். ரமணர் அன்று மறைந்த அன்று ஒரு ஜோதி அந்த ஆசிரமத்திலிருந்து கிளம்பி வான உலகத்துக்கு சென்றதை பார்த்தேன் என்று பல பேர் எழுதியிருக்கிறார்கள், இப்பொழுது கூட எழுதியிருக்கிறார்கள். அப்படி அன்றுடன் சென்ற அருள் பெருமடியவர் ஒன்ற உடன் கலந்தருளியும். இப்ப மகாலிங்க சுவாமி மேல 2-3 பேர் உள்ள போய் மறைஞ்சிருக்கிறாங்க. நாயடியார், பத்ரகிரியார், அண்மையில் வாழ்ந்த ஸ்ரீதர் ஐயாவாள் எல்லாரும் போய் மறைஞ்சிருக்கிறாங்க. அது சாத்தியமானது. அந்த நிலைமைக்கு வரும்பொழுதுதான் அதை நம்ம உணர முடியும். அதுவரையிலும் பெரியவர்கள் இந்த மாதிரி ஞானிகள் சொன்னதை நம்ம நம்பி செயல்பட வேண்டியதுதான். சாஸ்திரத்தினால வரக்கூடிய அந்த உண்மைகளை நான் உணர வேண்டும். அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற அந்த திருமேனிலவே ஒன்றி போயிட்டாங்களாம். ஒன்ற உடன் கலந்து அருளியும். அப்படி அவர்களெல்லாம் ஆட்கொண்டு அருளினான் சிவபெருமான். எய்தவந்திலாதார் எரியிற்பாயமும். அப்படி இறைவனோடு கலக்க முடியாதா? அப்ப இறைவனோடு கலப்பது என்பது, அவனுடைய திருமேனிலே சென்று கலப்பது என்பது ஒரு பேராற்றல். அந்த ஆற்றல் இல்லாதவர்கள் விரகதாபத்தின் காரணமாக எரியிலே விழுந்து அவர்கள் தன்னை மாய்த்துக் கொண்டார்கள். அந்த குளத்திலே தோன்றிய அந்த தீ பிழம்பில சென்று அவர்கள் மறைந்து போய் இறைவனோடு கலந்து போய்விட்டார்கள். தன்னை கலக்க வராதவர்களுள் சிலர் தீயில் குதித்து இறைவனோடு ஒன்று சேர்ந்து விட்டார்கள். மாலது ஆகி மயக்கம் எய்தியும். மால்னா மயக்கம் அடைதல், ஆசை. மால் என்பது ஆசையுடையவர்களாகி, அதாவது இறைவனோடு சேர்ந்து நாம் ஒன்று கலந்து போய்விட வேண்டும் என்பதிலே தீவிர விருப்பமுடையவர்களாகி மிகுந்த மயக்கம் உண்டாகி அப்படியே மூர்ச்சியாகி சில பேர் கீழே விழுந்துட்டாங்க. பூதல மதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும். இறைவன் நம்ம பார்த்த குருநாதன், நமக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த குருநாதர், நம்மை வாழ வைத்த குருநாதர், நம்முடைய உயிரை மேம்படுத்திய குருநாதர், நமக்கு சாஸ்வதமான ஆனந்தத்தை தந்தவர், இந்த மாதிரி ஆனந்தத்தை யாராலையும் தர முடியாத ஆனந்தத்தை தந்தவர் நம்ம விட்டு பிரிஞ்சு போறாரு என்ற எண்ணம் மீது இருந்ததுனால பூதலம்னா உலகம், இந்த மண்ணு மேல விழுந்து பூதலமனில் புரண்டு வீழ்ந்து அலறியும். கத்துறாங்க, ஐயோன்னு கத்துறாங்க. இறைவன், ஐயா நீ போயிட்டியே, நீ என்னை விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. கால் விசைத்து ஓடி கடல்புக மண்டி. சில பேர் வேக வேகமா ஓடி, மண்டினா நெருக்கமாக கூட்டமாக ஓடி கடலிலே விழுந்தார்கள். சில பேர் அப்படி கடலில் விழுந்தார்கள். விழுந்து கொண்டே அரற்றினார்கள். நாத என்று அழுது அரற்றி. இதெல்லாம் இறைவனை அடைய முடியாமல், இறைவன் திருமேனி தாங்கி வந்த அந்த பிரிவை தாங்க முடியாமல் பல்வேறு வகைகளில் அவனோடு சென்று நாமும் அவனோடு போய்விட வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியினால், உற்சாக மிகுதியினால், உணர்ச்சி வேகத்தினால் பல்வேறு விதங்களில் அடியார்கள் நடந்து கொண்டார்கள். நாத என்று அழுது அரற்றுதல், சத்தம் போட்டாங்க. பாதம் எய்தினர். அப்படி அரற்றி அப்படியே மூர்ச்சியாகி உயிர் போயிடுச்சு. பாதம் எய்தினர், அவனுடைய திருவடியை சென்று அடைந்தார்கள். அப்படி பாதம் எய்தினவர்கள் பாதம் எய்தவும் அப்படி எய்தினார்கள். சில பேர் என்ன பண்ணாங்க, பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் செழிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். பதஞ்சலி முனிவர்களுக்கு அருள் புரிஞ்சியே, பதஞ்சலி முனிவர் உன்னுடைய திருநடனத்தை காண வேண்டும் என்ற ஆவல் அடைந்தார். அந்த பதஞ்சலி முனிவருக்கு உன்னுடைய திருவருளை நீ செய்தாயே, எனக்கும் நீ செய்யக்கூடாதா? உன்னோடுதானே வர வேண்டும் என்று நாங்கள் விருப்பப்படுகிறோம், என்னை அழைத்து செல்லக்கூடாதா? பதஞ்சலிக்கரிய அருளிய பரம நாடக என்று இதம் செழிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். மனம் ரொம்ப சஞ்சலமடைந்து எப்படி உன்னை அடைவது என்று சஞ்சலப்பட்டவர்களாக சில பேர் இருந்தார்கள். சலிப்புன்னா வருந்துதல், ஏங்கினர் ஏங்கவும், ஏங்கியவர்கள் ஏங்கி நின்று கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இறைவனை அடையக்கூடிய மெய்ப்பாடுகள் என்று இருக்கிறது. உடல்பாடு, உயிர்ப்பாடு, இந்த மனமடைகின்ற பாடு, இப்படியெல்லாம் அதை வகுத்து சொல்கிறார்கள் பெரியவர்கள். அந்த உணர்ச்சியின் மிகுதினால உடம்பு ஒளிமயமாக மாறியமையும், புகையாக போய்விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார்கடற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடையன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று மணிவாசக பெருமான் ஒரு பாடல்ல சொல்றார்.
உடம்பு சிலிர்க்கிறது, பதைக்கிறது, நெஞ்சம் நெகிழ்கிறது, உடல் தன்வசம் இழக்கிறது, உடல் மூர்ச்சியாகிறது, கை தானாக மேலே கூப்புகிறது, கண்ணீர் அருவியாக பாய்கிறது, அடியற்ற மரம் போல விழுந்து விடுகிறான். வாய் இறைவனை பற்றிய சிந்தனைகளிலும் சொல்லும் அவனை பற்றி பேசுகிறது. அப்ப மனமொழி மெய் மூன்றும் இறைவனை பற்றிய நினைவிலேயே ஒன்றித்து போய்விடுகிறது. இப்படி பல்வேறு விதங்களில் மெய்ப்பாடுகள் சொல்லப்படுகின்றன. கட்டை போன்று அசையாது கிடத்தல், வியர்வை அப்படியே ஆறாக பெருகுதல், மயிர்கூச்சரித்தல், தளதளத்து பேசுதல், நடுநடுக்கம் உண்டாதல், உடம்புல நிறம் மாறி போயிடுமா. அப்படிப்பட்ட பக்தியினுடைய மேலீட்டினால கண்ணீர் மல்குதல், அப்படியே ஒடுங்கி போதல், வடிவம் குலைந்து புகையாக போய்விடுதல், அப்படியே பிரகாசம் அடைதல். உடைய புகையா போனவங்க பிரகாசம் அடைந்து ஜோதி சுரூபமாக கண்ணுக்கு தெரிதல், அழகாக ஆதல். அப்படிப்பட்ட சான்றோர்கள் மீண்டும் தன் நிலை அடைந்தால் கூட அவர்களுக்கு முன்பு புலியும் கூட தன்னுடைய கொடுமையை இழந்துவிடும். அப்படிப்பட்ட அருளாளர்கள் நம்ம பாரத பூமியில நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. புலி கூட அவருடைய கொடுமையை இழந்து அவருக்கு முன்ப ஒரு ஆட்டுக்குட்டி போல நடந்து போமா. ஆகவே நாத பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதம் செழிப்பு எய்தினர் நின்று ஏங்கினர் ஏங்கவும். அந்த பதஞ்சலி முனிவருக்காக தில்லையிலே சிவபெருமான் தன்னுடைய நடனத்தை காட்டுவதற்காக பதஞ்சலி முனிவரை தில்லைக்கு வருமாறு செய்தான். இந்த தாருகாவன லீலை பார்த்தோம் இல்லையா நம்ம, அந்த தாருகாவனத்துல சிவபெருமான் கடைசியில எல்லா முனிவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இருந்த ஆனந்த நடனம் ஆடினான். அந்த நடனத்தை போன்ற ஒரு நடனம் இதுவரையில் நிகழ்ந்ததே இல்லையா. அந்த தாருகாவன முனிவர்கள் மனம் திருந்திய பிறகு அங்கு தன்னுடைய ஆனந்த நடனத்தை ஆடி காட்டினான். அதை பார்த்த திருமால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஆதிசேஷன் என்று சொல்லிட்டே இருந்தாராம், அந்த மாதிரி ஒரு நடனத்தை நம்மால பார்க்கவே முடியாது, அவ்வளவு சிறப்பான நடனம் சிவபெருமான் ஆடினார் அப்படின்னு சொன்ன உடனே ஆதிசேஷன், நானும் அந்த நடனத்தை பார்க்கணும் ஆசையா இருக்கு, இப்பே போனா அந்த நடனம் நடக்குமா, இல்ல அந்த லீலை முடிஞ்சு போச்சு, நீ என்னைக்கு சிவபெருமானுடைய நடனத்தை பார்க்கணும்னு நினைச்சியோ நீ உடனே போய் அந்த நடனத்தை பார்க்க வேண்டியதுதான், அதனால இனிமேல் என்னுடைய படுக்கையாக நீ இருக்க வேண்டாம், நீ போகலாம் அப்படின்னு அனுப்பிவிட்டாராம். அப்ப சொல்லும்போது சொன்னார், நீ இவ்வளவு பெரிய உருவத்தோட பெரிய உருவத்தோட போனீங்கன்னா எல்லாரும் பயந்துருவாங்க, நீ உன்னுடைய உருவத்தை சுருக்கி கொண்டு நீ சின்ன வடிவத்துல நீ போய் தில்லையில போய் அங்க வசித்து கொண்டிரு, அப்பொழுது உனக்கு அவருடைய தரிசனம் அங்க கிடைக்கும் என்று சொல்கிறார். திருமால் சொன்னார், மகாவிஷ்ணு சொன்னார், அத்திரி முனிவரும் அனுசையும் தவம் செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை வேணும்னு தவம் செய்யறாங்க, அவங்களுக்கு நீ குழந்தையா மாறி அதுக்கு பிறகு தில்லைக்கு சென்று நீ அங்க தவம் செய்தால் உனக்கு அந்த காட்சி கிடைக்கும். இந்த அத்தினி முனிவரும் அனுசையாவும் ஒரு குழந்தை வேணும்னு தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா தினந்தோறும் இறைவனை வணங்கிட்டே இருப்பாங்களாம், எனக்கு குழந்தை, நல்ல குழந்தை ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி. இவர் என்ன பண்ணார், தன்னுடைய வடிவத்தை சுருக்கி கொண்டு இந்த 5 தலைனாக இந்த விரலுக்கு இடையில போய் ஒரு சின்ன வடிவம் எடுத்து இந்த விரலுக்கு இடையில போச்சான். அந்த அம்மா அப்படி கும்பிட்டு இருந்தவங்க பயந்துட்டு கையை உதறினாங்களாம். அவருடைய திருவடியில போய் விழுந்துருச்சு அந்த சின்ன பாம்பு வடிவம் இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் ஒரு உருவம் எடுத்து கொண்டிருந்தார். கால் மட்டும் அந்த பாம்பு வடிவத்தில் இருக்கும். அப்படி பாதத்தில் விழுந்ததுனால அவருக்கு பதஞ்சலி என்று பெயர் ஏற்பட்டது. அந்த அம்மாட்டையும் அத்திரி முனிவர்கிட்டையும் வணங்கி விடைபெற்று கொண்டு நேரா தில்லைக்கு வருகிறார். பதத்துல விழுந்ததுனால அதுக்கு பதஞ்சலி என்று பெயர். அஞ்சலி செய்யும் பொழுது அது உதறி அந்த பாதத்தில் விழுந்ததுனால பதஞ்சலி என்று பெயர். 10ன்னா கீழே விழுதல்னு பொருள். அவர் உடனே தில்லைக்கு வந்திருந்து அந்த இறைவனுடைய நடனத்தை காணுவதற்காக அவரும் ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து இன்னொரு முனிவரும் தில்லையிலே அந்த நடனத்தை காணுவதற்கு ஆவலாக இருந்தாராம். அவருக்கு பேரு வியாக்கரபாத முனிவர்னு பேர். மத்தியந்தன முனிவர்னு ஒருவர் இருந்தார் அந்த காலத்துல. அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் பிறந்த உடனே, நான் இறைவனை வணங்குவதற்கு எனக்கு மிக விருப்பமாக இருக்கிறது, எனக்கு உங்களை விட்டு பிரிந்து எந்த இடத்துக்கு போய் நான் இருந்தா இறைவனை நல்லா தவம் செய்ய முடியும் என்று எனக்கு சொல்லி வழிகாட்டுங்கள் என்று தகப்பனாட்டே கேட்டாராம் 4 வயசுல. அவர் உடனே மகனுடைய விருப்பத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு, நீ தில்லைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குளக்கரையில ஒரு சிவலிங்கம் இருக்கு, அங்க சென்று நீ வணங்கி அங்க வழிபட்டு கொண்டிரு, உனக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும், இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு அடிமை வச்சாராம். அதே போல அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது விடியற்காலையில எழுந்திருச்சு மரங்களில் இருக்கின்ற மலர்களை எல்லாம் பறிப்பாராம். பறிச்சுட்டு சுவாமிக்கு தினந்தோறும் நல்ல மாலையெல்லாம் கட்டி போடுவாராம். அப்படி விடியற்காலை நேரத்துல ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவாராம். எழுந்து குளிச்சுட்டு போய் பூவை பறிக்க போகும்பொழுது ஒரே இருட்டு. அப்போ பூ இருக்கிற இடமே அவருக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பனி நேரத்துல மரங்கள்ல ஏறி பூ பறிக்கும் பொழுது காலெல்லாம் வழுக்குச்சான். உடனே ஒரு தவம் பண்ணார் சாமி கிட்ட, ஒரு விருப்பத்தை சொன்னார், எனக்கு இந்த உடலை வைத்துக் கொண்டு பூ பறிச்சுட்டு காலையில உனக்கு அந்த மலர்னால செய்யக்கூடிய திருத்தொண்டை செய்ய முடியல,
அதனால எனக்கு நீ ஒரு வரம் தரணும் அப்படின்னு சாமிகிட்ட கேட்டாராம். சாமியே தரிசனம் கொடுத்து என்ன வர வேணும்னு கேட்டார். என் காலும் கையும் புலி கையா மாறணும். அப்பதான் அந்த நகத்தால புடிச்சுக்கிட்டு நாம் மரத்துல எல்லாம் ஏறி அந்த கிளையெல்லாம் பறிச்சு பூ பறிக்க முடியும். நல்லா மனிதனா இருந்தவர் கேட்கிறார் இந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக. அதோடு கூட இருளிலே சென்று நான் நல்ல புஷ்பங்களை பறிக்க முடியல, இருள பறிச்சாட்டு வந்தா பூச்சி அரிச்சதா இருக்குது, நல்ல பூவா கிடைக்க மாட்டேங்குது, அதனால என்னுடைய விரல் நகங்களிலே கண் இருக்க வேண்டும் பார்த்து பறிக்கிறதுக்கு என்று அவர் கேட்டார். ஆக அந்த புஷ்ப கைங்கரியம் அவ்வளவு உயர்ந்தது, அதனால அப்படி கேட்டார். இறைவன் அவருக்கு அந்த வரம் கொடுத்தாராம். அதன் பிறகு அவர் மலர் தொண்டு செய்தார். அதனால காலும் கையும் புலி கையாக மாறினால அவருக்கு வியாக்கிரபாதர் என்று பெயர். அவரும் அங்கு தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த தவம் செய்தவர் அந்த தில்லையிலே 2 பேருக்கும் தரிசனம் தருவதற்காகவும் நடனம் அவர்களுக்காகவே இறைவன் தன்னுடைய நடனத்தை அங்கு நிகழ்த்தினான். அதனாலதான் அவங்க பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். பதஞ்சலி முனிவர் தன்னுடைய நடனத்தை காண வேண்டும் என்பதற்காக நீ அருள் புரிந்தாய் அல்லவா, அப்படி அருள் புரிந்தது போல எங்களுக்கும் நீ அருள் புரிய வேண்டும், உன்னோடு நாங்கள் கலந்து போய்விட வேண்டும் என்று அவர்கள் இறைவனிடம் பரிந்து விண்ணப்பித்துக் கொண்டார்கள். எழில் பெறும் இமயத்து இயல்புடையம்பன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடனவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன் ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே. ஒலி தரு கையிலை உயர்கிழவோன் எழில் பெறும் இமயத்து இயல்புடையம்பன் பொலிதரு புலியூர் புக்கி இனிது அருளினன் பொதுவினில் நடனவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினிது அருளினன். ஒலி தரு கையிலை உயர்கிழவோன். ஸ்ரீகண்ட ருத்ரன் சிவபெருமானுடைய ஒரு அம்சம். ஸ்ரீகண்ட ருத்ரன் திருக்கையிலில் எழுந்தருளுகின்ற பரமசிவன். அங்கு வேதம் எப்பொழுது பார்த்தாலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. யாரும் எல்லா முனிவர்களும் அங்கு அருவமாக இருக்கிறார்கள். ஆனா கைலை யாத்திரை சென்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க அங்கு முனிவர்கள் வாழ்ந்த இடங்கள் இருக்கின்றன, அங்கு விதவிதமான தெய்வீக காட்சிகள் காணப்பெறுகின்றன. யார் போயிட்டு வந்தாலும் நீங்க விசாரிச்சு பார்க்கலாம். என்னுடைய மாணவர்கள் சில பேர் போயிட்டு வந்தாங்க, நூல்களையும் பார்க்கிறோம். அங்கு ஓயாது ஒலி, வேத ஒலி எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒலி தரு கையிலை உயர்கிழவோன். கிழவோன்னா உரிமை உடையவன். உயர்ந்து கொண்டே இருக்கின்ற கையிலை மலை, ஞானத்தினால் உயர்ந்து கொண்டே இருக்கின்ற கையிலை மலை. அந்த கையிலை மலையிலே இருக்கின்ற ஸ்ரீகண்ட ருத்ரன் தான் ஆன்ம வர்க்கத்தினுடைய நமக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர். கைலையம்பதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர் பரமசிவனுடைய ஒரு அம்சம். அவர் இருக்கக்கூடிய அந்த கைலை மலையானது முனிவர்களால் சூழப்பட்டிருக்கிறது, ஞானிகளால் சூழப்பட்டிருக்கிறது, உயர்ந்தவர்களால் சூழப்பட்டிருக்கிறது. அப்படி சூழப்பெற்றிருக்கின்றவர்களெல்லாம் இறைவனை வாழ்த்துகிறார்கள். ஒலி ஓயாது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஒலி நிறைந்த கையிலை. ஒலிதரு கையிலை உயர்கிழவோன். அந்த உயர்ந்து கொண்டே இருக்கின்ற கையிலை மழைக்கு உரிமை உடையவனாக இருக்கின்ற சிவபெருமான் எழில் பெறும் இமயத்து இயல்புடைய அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடனவில். சிவபெருமான் என்ன செய்கிறார்? எழில் பெறும் இமயத்து, அப்படி அந்த கைலையம்பதியிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த கைலையம்பதிக்கு நிகராக இருக்கக்கூடிய தில்லைக்கு சேர்ந்தானாம். எழில் பெறும் இமயத்து, அழகு நிறைந்த இமயமலையில், அதாவது கைலை மலையில், கைலை மலையினுடைய இயல்பை ஒத்த செம்பொன்னால் ஆகிய, செம்பொன்னால் பொலியக்கூடிய புலியூர். புலிக்கால் முனிவர் வசித்தார் அல்லவா, அங்க புலிக்கால் முனிவருக்காக சிவபெருமான் நடனம் ஆடினான் இல்லையா, அதனால தில்லைக்கு இன்னொரு பெயர் புலியூர். அப்படிப்பட்ட அந்த புலியூரில் பொதுவினில் நடனவில், பொது என்பது சிற்றம்பலம், அந்த சிற்றம்பலத்தில் நடனம் செய்யக்கூடிய சிவபெருமான் கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு, கொவ்வைக்கனி போன்ற வாயுடைய உமாதேவியாருக்கும் அந்த தில்லையில் இருக்கக்கூடிய காளிக்கும் அருள் செய்தான். அருள் செய்து 2 பேருக்காகவும் அவன் தன்னுடைய புன்னகையை தெரிவித்தான், புன்னகையை காட்டினான். காளிக்கு அவன் புன்னகையை காட்டினான் சிவபெருமான். அப்படி காட்டிய பொழுது காளிக்கு ஒரு விதமாகவும் உமைக்கு ஒரு விதமாகவும் அது தோற்றமளித்ததாம். அதான் கடவுளுடைய பெரிய பேராற்றல். ஒரே புன்னகை தான் பூக்கிறான். அந்த புன்னகையானது உமைக்கு இனிமையானதாகவும் காளிக்கு தன்னுடைய கோபத்தை காட்டுவதாகவும் அமைந்ததாம். ஏன் காளிக்கு கோபத்தை காட்டுவதாக அமைந்தது அப்படின்னா, தார்காசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அந்த தார்கன்கிற அசுரன் இறைவனை வேண்டி தவம் செய்தான். அவன் ஒரு வரம் கேட்டான், என்னை யாராவது, எனக்கு அழிவு இருக்கக்கூடாது, எனக்கு அழிவு நேர்ந்தால் என்னுடைய
உடலை யாராவது குத்தினால், அம்பால் அடித்தால் அல்லது கதையால் அடித்தால் என்னுடைய உடம்பில் இருந்து ஒழுகின்ற ரத்தம் ஒரு சொட்டம் இன்னொரு தாருகாசுரனாக மாற வேண்டும் என்ன அப்படின்னு வரம் கேட்டான். அந்த வரத்தின்படி அவன் மிக பலமாக இருந்தான். பல்வேறு விதமான அந்த பலத்தின் விளைவாக அவன் பல்வேறு விதமான தீமைகளை மக்களுக்கெல்லாம் செய்து கொண்டிருந்தான். அதனால எல்லோரும் இறைவனிடம் சென்று முறையிட்டார்கள். அவனை அழிப்பதற்காக ஒரு காளியை சிருஷ்டி செய்தார் சிவபெருமான். அந்த காளி தாருகாசுரனோடு போர் தொடுத்தாள். போர் தொடுத்து அவனுடைய உடம்புல இருந்து உதிரம் ஒரு சொட்டு ஒரு ரத்தம் விழுந்தாலும் இன்னொரு தாருகாசுரன் வந்துருவான். அதனால என்ன பண்ணாலும் அவன் உடம்புல இருந்து ரத்தம் கீழே விழாம அந்த ரத்தத்தை எல்லாம் தானே குடிச்சு அவனை சம்ஹாரம் செய்தாள். அந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்சதுனால, அசுரனுடைய ரத்தத்தை எல்லாம் குடிச்சதுனால அந்த காளிக்கு அந்த அசுரனுடைய குணம் வந்து விட்டது. ஆகவே அவளும் அட்டகாசம் செய்ய ஆரம்பித்தால். ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் மக்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி போனார்கள். ஆகவே அவளை அடக்குவதற்காக சிவபெருமான் அவள் ஆடிய நர்த்தனத்திற்கு எதிராக அவரும் ஒரு நர்த்தனம் ஆடினார். அப்படி பல்வேறு வகையில் நடனம் ஆடி கடைசியில் ஊர்த்தோ தாண்டவம் ஆடினார். அந்த ஊர்த்தோ தாண்டவம் அந்த காளியால ஆட முடியவில்லை. ஆகவே அவள் அடங்கி போனாள். அடங்கி போன உடனே நீ இன்னமே எல்லையில தில்லைக்கு எல்லை காளியாக இருந்து இந்த ஊரை பரிபாலித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சிவபெருமான் ஆணையிட்டான். அதன்படி இப்பவும் எல்லை காளி என்று ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு. நீங்க தில்லைக்கு போனீங்கன்னா அங்க பார்க்கலாம். அப்படி அந்த இறைவனுடைய ஆற்றல், அம்பிகை அருள் வடிவம். அதனால அவன் புன்னகை பூத்தது அவளுக்கு ஒரு மாதிரியாக மகிழ்ச்சியாகவும், காளிக்கு அவன் புன்னகை பூப்பது கோபத்தை தெரிவிப்பதாகவும் இருந்துதான். கணிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகம். ஒரே திருமுகத்தினால் ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு விதமான அருளை அவன் செய்தான். அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும். இறைவன் என்ன, எப்பொழுதும் இறைவன் தன்னுடைய சுற்றுப்புறங்கள்ல அடியவர்களோடு கூடிதான் இருப்பான். எந்த இடத்துல சிவபெருமான் இருப்பான்னா, அடியவர்கள் எந்த இடத்துல நிரம்ப இருக்கிறார்களோ, அருளுள்ளம் கொண்டவர்கள், இறைவனை பற்றி ஓயாது சிந்தித்துக் கொண்டு இருப்பவர்கள், யார் ஒழுக்க நெறி நிற்கிறார்களோ அந்த அடியவர்கள் எல்லாம் எந்த இடத்துல கூட்டமா இருக்காங்க. அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிவாய் என்று மணிவாசக பெருமான் ஒரு இடத்துல கேட்கிறார். அந்த அடியார்களுக்குள்ள இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன். அப்படி அடியவர்களோடு சேர்ந்து வந்து தில்லை அம்பலத்திலே அவன் நிலைத்து அந்த இடத்திலேயே வசித்து கொண்டு இருந்து கொண்டு எல்லா உயிர்களுக்கும் நலம் புரிந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா, சாதாரணமானவன் அல்ல. அவன் தில்லையிலே வந்து இறங்கி வந்து நமக்கு அருள் புரிகின்றவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் கையிலே எம்பதியாகிய சிவபெருமானே இப்படி இறங்கி வந்து தில்லையிலே வந்து அருள் புரிகிறான் என்று பெருமான் இந்த கீர்த்தி திருவுகளை நிறைவு செய்கின்றார். எழில் பெரும் இமயத்து இயல்புடையம்பன். அந்த இமயமலை கைலாயமலைக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அந்த சிறப்பை நிகரான சிறப்புடையதான் தில்லையம்பதி. எழில் பெரும் இமயத்து இயல்புடைய அம்பன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம்னவில். அப்படி நடனம் செய்கின்ற சிவபெருமான் யாராருக்கெல்லாம் எந்தெந்த முறையிலே அருள் செய்ய வேண்டுமோ அப்படி செய்கிறான். இந்த இடத்துல உமையையும் காளியையும் எடுத்துக்காட்டாக சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எத்தனை விதமான ஜீவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை விதமான ஜீவர்களுக்கும் அத்தனை விதங்களில் அவன் அருள் புரிகிறான். இந்த ஒரு ரெண்டு கோணத்தை காட்டினார், ரெண்டு பக்கம் காட்டினார். அன்புக்கும் கோபத்துக்கும் இதுக்கு இடைப்பட்ட நம்மெல்லாம் இருக்கோம். ஜீவர்கள் எத்தனையோ ஜீவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை உயிர்களுக்கும் அவன் அருள் புரிகிறான். அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநேகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினிது அருளினன். புலியூர் அப்படிங்கிறது தில்லைக்கு இன்னொரு பெயர். இனிது அருளினன் ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே. அந்த கைலை மலைக்கு உரிமுடைய சிவபெருமான் அடியவர்களோடு சேர்ந்து தில்லை எம்பதியிலே அவன் நிரந்தரமாக கொண்டு உயிர்களுக்கெல்லாம் பஞ்சகிருத்தியங்களை செய்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான் என்று இந்த கீர்த்தி திருவுகளை நிறைவு செய்கின்றார். அம்பிகை பக்கத்திலே இருக்கலாம், இறைவனுடைய அருள் பக்கத்திலே இருக்கு. ஏன் இறைவனுடைய அருள் பக்கத்திலே இருக்காங்க அப்படின்னா, இறைவன் பேராற்றல் படைத்தவன். அவனுடைய பேராற்றலை உயிர்கள் நேரா வாங்கிக் கொள்ள முடியாதான். அந்த பேராற்றலை தான் வாங்கி கொண்டு குழந்தைகளாகிய இந்த ஜீவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அதை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை குறைத்தோ கூட்டியோ எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பாளாம். எப்படி ஒரு தாயானவள் குழந்தைக்கு உடல்நலம் இல்லாவிட்டால் தாய் மருந்து சாப்பிட்டு பால் மூலமாக அந்த குழந்தைக்கு அந்த பாலை ஊட்டி அந்த குழந்தையினுடைய நோயை தீர்ப்பாளோ, அவ்வாறு உமையம்மை இறைவனுடைய அருளாற்றலை தான் பெற்றுக்கொண்டு ஜீவர்களாகிய குழந்தைகளுக்கு அந்த அருளை வாரி வழங்குகிறார். பால் உன் குழவி பசுங்குடர் பொறாதன. பால் உன் குழவி, குழவினா குழந்தை, பசுங்குடர் பொறாது என. பசுங்குடர்னா ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய குடல் தாங்காது என்று நோயுன் மருந்து தாய் உண்டாங்கு. நோய்க்கு உரிய மருந்தை தாய் உண்டு அந்த பாலை கொடுப்பது போல
உமையம்மை இறைவனுடைய ஆற்றலை தான் பெற்று ஜீவர்களாகிய நமக்கு வாரி வழங்கி கொண்டு தில்லையம்பதியிலே இருக்கின்றாள். அருள் நிறைந்த இடம். நம்மெல்லாம் அருளை பெற வேண்டும் என்றால் அந்த மாதிரியாக இறைவன் நிரந்தரமாக உமையோடு கூடியிருக்கக்கூடிய திருப்பதிகளுக்கு சென்று தலையாத்திரை செய்தால் அந்த மாதிரியாக அந்த அருளை நாம் பெற்று வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் நாம் அடைய முடியும். இந்த கீர்த்தி திருவகவல்ல இறைவன் உயிர்கள் எல்லா உயிர்களிலும், அதாவது 1 முதல் 8வது வரி வரையிலும் இருக்க பாடல்ல எல்லா உயிர்களிடமும் இறைவன் நீக்கமர நிறைந்து அறிவு சுரூபமாக காட்சியளிக்கின்ற தன்மையை ஒரு 8 வரிகளில் சொன்னார். 9-10 வரிகளில் இறைவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணையின் காரணமாக ஆகமங்களை மண்ணு மாமலை மகேந்திரமதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளி, ஆகமங்களை அருளிய இறைவன் உயிர்களோடு எல்லா உயிரோடும் கலந்திருக்கிறான், நிறைந்திருக்கிறான், அறிவிக்கறிவாக இருக்கிறான். வெளியிலிருந்து அறிவை உயிர்களுக்கு ஊட்டுகிறான். அவர்கள் செயல்படும் பொழுது தானும் சேர்ந்து செயல்படுகிறான். அப்படி செயல்படுகின்றவன் உயிர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆகம செய்திகளை மகேந்திரமலையிலிருந்து அருளினான். அப்புறம் அதுக்கு பிறகு 11வது வரியிலிருந்து 100வது வரி வரையிலும் இறைவன் பல்வேறு இடங்களில், நம்ம தமிழ்நாட்டில் தான் பெரும்பாலான இடங்களில் மணிவாசக பெருமான் சொல்லி இருக்கின்றார். பல்வேறு இடங்களில் கோயில் கொண்டு எழுந்தருளி தன்னிடம் இருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் எப்படி அருள் வழங்கினான், எப்படி வழங்குகிறான் என்ற செய்தியை பல்வேறு இடங்களில் அவனுடைய அருளை லீலைகளை எல்லாம் சொன்னார். இறைவன் இறைவனுக்கு ரொம்ப விருப்பமானது பூஜனை. இறைவன் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. பூவினால் செய்யப்படுகின்ற வழிபாடுகள், அன்பினால் செய்யப்படுகின்ற வழிபாடுகள். இந்த வழிபாடுகளை ஏற்பதற்காக, ஜீவர்கள் உய்வதற்காக தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் கோயில் கொண்டு இருக்கிறான். அந்த கோயில்கள் கொண்டிருக்கின்றதே இந்த உயிர்களை உய்விப்பதற்காகத்தான். அப்படியே எந்தெந்த இடத்துல எல்லாம் இருந்து அருள் புரிகிறான் என்பதே அந்த 100 வரி வரையிலும் 11 முதல் 100 வரி வரையிலும் சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக 101லிருந்து 126 வரையிலும் இறைவனுக்குரிய 10 அங்கங்கள், தசாங்கம், ஒரு மன்னனுக்குரிய அங்கங்களைப் போல 10 அங்கங்கள், கொடி, ஆறு, முரசு, படை, மாலை, ஊர்தி, நாடு, ஊர், பெயர், மலை, இவைகளை பற்றியெல்லாம் 10 தசாங்கங்களையும் சொன்னார். அதன் பிறகு 127வது வரியிலிருந்து 139 வரையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் ஒரு காரியத்திற்காக, திருவாசகம் என்ற ஒரு அற்புதமான நூல் இவரிடமிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக, ஒரு பொருத்தமான காரணத்திற்காக தன்னை இந்த உலகத்திலே வைத்துவிட்டு சென்ற செய்தியையும், அடியவர்களெல்லாம் எவ்வாறு துடிதுடித்து போய் இறைவனை சென்று அடைந்தார்கள் என்ற உன்னதமான ஒரு சில மெய்ப்பாடுகளையும் கருத்துக்களையும் நமக்கு அந்த செய்திகளை சொன்னார்கள். 140 முதல் 145 வரையிலும் கைலை மலையில் வாழ்கின்ற பெருமான் அருள் புரிவதற்காக புலியூரிலே வந்து இனிதாக அமர்ந்திருக்கிறான். அவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அவன் இருக்கின்ற இடங்களிற்கெல்லாம் ஜீவர்களாகிய நாம் சென்று அவனுடைய அருளை பெற்று இந்த வாழ்க்கையில் சகல விதமான சௌபாக்கியங்களையும் நலன்களை இகபர சௌபாக்கியங்களையும் நாம் அடைய வேண்டும் என்று பெருமான் இந்த கீர்த்தி திருவகளிலே நிறைவு செய்கின்றார். இறைவன் அடியார்களுக்காக எந்தெந்த முறையில் இறங்கி வருகிறான் என்ற கருணை தான் இந்த பதிகம் முழுதும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே இத்துடன் அந்த கீர்த்தி திருவகள் நிறைவேறுகிறது. அடுத்து நம்ம திருவண்ட பகுதி